துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் பிதாவே, அப்பா அந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த புதிய நாளை நீங்கள் எங்கள் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் உங்கள் பாதத்தில் வந்து அப்பா சமர்ப்பணம் பண்ண நீங்கள் எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்க. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த வாரம் முழுவதும் வழி நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்பா உங்களுடைய வழிநடத்தல் தேவை. அதுக்காக உங்கள் பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றுமுடி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை உங்கள் ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா இங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உங்கள் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். பாடல் வேலை, செய்தி வேலை, ஆராதனை வேலை எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே தாழ்த்தி தருகிற ஆண்டவரே. அதை செய்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. உங்கள் கிருபை 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 உங்கள் கிருபைக்குள்ளே உங்கள் ஆளுகைக்குள்ளே உங்கள் பிரசனத்துக்குள்ளே எங்களை முற்ற முடியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு சேர்லையும் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் உங்கள் ப்ரெசன்ஸ் நிறைந்து காணப்படட்டும் அப்பா. இங்கே வந்து முழங்கால் படிக்கிற ஒவ்வொரு மக்களும் யாரும் வெறுமையாய் திரும்பாதபடி அப்பா உங்கள் கண்ட்ரோல்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரை. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, சமாதானத்தோடு நடத்துங்க. வியாதியோடு வருகிற மக்களுக்கு சுகம் தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா பண தேவை பொறுத்தேவையோடு வந்து முழங்கால் படிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அப்பா என்னென்ன பாரங்களோடு வருகிறார்களோ அந்த பாரங்களெல்லாம் நீங்கி அவங்களை நீங்கள் முற்றுமுடிய வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே
பாடலை பாடப்போகிறோம். அல்லேலுயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். நம்ம இப்போ வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். நாளையிலேருந்து டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கிறது. டிசம்பர் மாதம் நன்றி செலுத்துகிற ஒரு மாதமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நன்றியோடு அவரை பாடுவோம். இது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு மாதம். இவ்வளவு நாள் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு மாதம். நம் உற்சாகமாய் பாடுவோம். நம்ம பாட்டு புக் வச்சுருந்தீங்கன்னா 102வது பாடல் இணைந்து பாடுங்கள். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை கூட பாடி அப்படியே நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானீர், என் கேடகமும் மாறீர். நீதானே என் துணையானீர், என் கேடகமும் மாறீர். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் அன்மை மிகுந்திருக்கும். சொல்லுங்க, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்
நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க நீங்க. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். கையை தட்டி உற்சாகமா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். எத்தனை பேர் இந்த கால வேளையில சொல்ல முடியும், நான் உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட சேர்ந்து பாடி அப்படியே ஆராதனைக்குள்ளாக நாம கடந்து செல்லுவோம். உங்களை தான் நான் நம்பி இருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லி. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி அப்பா, உண்மையே நான் நம்பியுள்ளேன், உண்மையே நான் நம்பியுள்ளேன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். கரங்களை தட்டி உற்சாகமா பாடி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோம். சொல்லுங்க. நீரே என் ஜீவன், நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. இப்படி நாம எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடலாமா? காலை மாற்றி என்னை மதிலை தாண்ட செய்தார், என்னை அவர் பலப்படுத்தி என்னை இடைக்கட்டி என் வழியை எல்லாம் செவையாக்கினார் சொல்லி அவரை நோக்கி பாட போறோம். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா என்று சொல்லி. என் காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்தீர், என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். என் காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்தீர். சொல்லுங்க. என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். நீரே ஜீவன், நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா, நீரே என் ஜீவன். அவரை பார்த்து சொல்லுங்க. நீரே என் வழி ஐயா. உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன், உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மை இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோம். சொல்லலாமா? உம் பாதம் சரணடைந்தேன், உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவால். சொல்லுங்க. உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவால். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பி உள்ளோமே
அவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை தான் நம்பி உள்ளோமே. ஆபத்து நாட்கள் எனக்கு ஆதரவாயிருந்தே. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தி சொல்லலாம். ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தே. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தி சொல்லுங்க. ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தே. நீரே என் ஆதரவு. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தி. ஒரு தடவை கூட சொல்லலாம். ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தே. நீரே என் ஆதரவு. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தி. இப்ப சொல்லுங்க, நீரே என் ஜீவன், நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன், உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா. உம்மையே நம்பி உள்ளோம். கண்களை மூடி அப்பா பார்த்து சொல்லுங்க, உம்மையே நம்பி, உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உம்மையே நம்பி உள்ளோம். சொல்லுங்க, உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா. உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா. உம்மையே நம்பி உள்ளோமே. உம் பாதம் சரணடைந்தேன் ஏசையா. உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் தயவால். உம் பாதம் சரணடைந்தேன் ஏசையா. உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் தயவால். என் காலை மான்காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்தி. என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை சுவையாக்கி. சொல்லுங்க, என் காலை மான்காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்தி. ஹல்லேலூயா. என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை சுவையாக்கி. நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் தயவால். சொல்லுங்க அவரை பார்த்து, நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் தயவா. ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். எனக்கு நீரே. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தி. நீரே என் ஆதரவு. சொல்லுங்க, ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். ஓ ஹல்லேலூயா. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தி. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. அப்படியே ஆண்டவர் ஆராதிக்கலாமா? அவரே நம்முடைய ஜீவன், அவரே நம்முடைய சத்தியம், அவரே நம்முடைய வழி. ஆபத்து நாட்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாய் இருந்தார். ஆபத்து நாட்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாய் இருந்தாரே அந்த தேவன் அப்படியே கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஒரு ஷதல ரபபா வல ரபபா திக ஷதர தல ரபபா
மகிமை 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 இந்த இடத்துல இறங்கி வரட்டும். மகிமை இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் அந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. ஷாந்தாலா தியாந்தாரா ஹாலாரா பாரா பாபா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி. ஆண்டவரே, மனுஷங்க எல்லாம் எங்களை விட்டு போன பொழுதும் நீர் எங்களை கைவிடலப்பா. நீர் எங்களை விட்டு கொடுக்கல, நீர் எங்களை விட்டு கொடுக்கல. அவர் உங்களை விட்டு கொடுக்கல, அவர் உங்களை விட்டு கொடுக்கல. எத்தனையோ ஆபத்து, எத்தனையோ நாச மோசம், எத்தனையோ மரண கண்ணியிலிருந்து அவர் உங்களை தப்புவித்தாரே, அவர் உங்களை தப்புவித்தாரே. அந்த அன்பை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா கைகளை தட்டி, கைகளை தட்டி, நல்லா கைகளை தட்டி. நல்ல ஆவியில நிரம்பி விடுதலையாய் 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 ஆராதிங்க. நல்ல ஆவியில நிரம்பி, நல்ல ஆவியில நிரம்பி உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். அவர் நமக்கு ஆதரவாய் இருந்தாரு, அவர் நமக்கு ஆதரவாய் இருந்தாரு. உங்க பிள்ளைங்களுக்கு அவர் ஆதரவாய் இருந்தாரு, உங்க கணவருடைய தொழிலிலே அவர் ஆதரவாய் இருந்தாரு, உங்க வியாதியின் நேரத்தில் அவர் ஆதரவாய் இருந்தாரு, நீங்க கண்ணீர் வடிச்ச நேரத்தில் அவர் ஆதரவாய் இருந்தாரு. அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தனிமையை அறிந்த தேவன், உங்க தனிமையை அறிந்த தேவன், உங்க கண்ணீரை காண்கிற தேவன், உங்க வேதனைகளை அறிகிற தேவன், அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருந்தாரே, அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருந்தாரே. சத்தமா கைகளை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்க. ஓ, நீரே எங்கள் நம்பிக்கையப்பா, நீரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. என் தாயின் கருவில நான் உருவாகும் முன்னமே என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் அவர். ஓரி ஷகதலதர பரபபபா ரிகலர சந்தரதரா விடுதலையாய் ஆராதிங்க, விடுதலையாய் ஆராதிங்க. எல்லா உதடுகளும் அவரை துதிக்கட்டும், எல்லா உதடுகளும் அவரை துதிக்கட்டும். ஓ, உங்க ஆத்துமா அவரை துதிக்கட்டும் முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு. ரீகா சந்தஹாதா ரியாந்தரஹா ரீகா ஷஹதல ரபபா. வானாதி வானங்களை கொள்ளாத தேவனவர், சர்வ வல்லமையுள்ள தேவனவர் எனக்கு ஆதரவாய் இருந்தாரே, உங்களுக்கு ஆதரவாய் இருந்தாரே. ஐயா, இதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. என்னை உம்முடைய கண்கள் கண்டதே, என்னை உம்முடைய கண்கள் கண்டதே. இதுக்கு நான் எம்மாத்திரம்ப்பா. ஷகதரதரதலரபா ஓரியந்தலதரபரபபா. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தி. கைகளை வைத்து சொல்லுங்க. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தீர். ஆபத்து நாட்கள், ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தி. நீங்க மாத்திரம்தான் எங்க ஆதரவு. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தீர். சொல்லுங்க. உம் பாதம் சரணடைந்தே ஏசையார், உம்மில் நான் மகிழ்ந்திடுவே. நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவாய். இப்ப கைகளை வைத்து நீரே என் ஜீவன், நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி. ஐயா, சொல்லுங்க அவரை பார்த்து. நீரே என் ஜீவன். கண்கள் யாவும் மூடி இருக்கட்டும். நீரே என் வழி. ஐயா, சொல்லுங்க ஒரு தடவை கூட. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி. ஐயா, கைகளை
தட்டி அந்த தேவனை மகிமை செலுத்தலாமா? கைகளை தட்டி அந்த தேவனை மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிகா பாபா பாபா பா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் என்னை தொடர பண்ணுகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஷதரதரதலதர பாபா. அப்படியே எழுப்பி நிற்கலாமா இருக்கிற இடத்துல? ஷகதரதலதர பர பர பாபா ரிகலர ஷந்தர. அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷகதலதர பர பாபா ஷகதர பதலர பர பாபா விகதலர பரபா சியந்தர பாபா. ஆபத்து நாட்கள் எல்லாம் அவர் நம்ம கூடவே இருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம வேண்டிக் கொண்ட காரியங்கள் கொஞ்சம், ஆனா அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஷகரபதரபா கதலதரபா பாபா ஷந்தரதரபா. நன்மை செய்த தேவன் ஆராதிக்க அந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அந்த ஒரு வாரம் முழுவதும் உங்க குடும்பத்தை பாதுகாத்தார் அல்லவா? இந்த ஒரு வாரம் முழுவதும் உங்க பிரயாணங்களை பாதுகாத்தார் அல்லவா? இந்த ஒரு வாரம் முழுவதும் வியாதிகள் எல்லாத்துக்கும் விலக்கி உங்களை பாதுகாத்தார் அல்லவா? உலகத்துல எத்தனையோ மரணங்கள், உலகத்துல எத்தனையோ கொள்ளை நோய்கள், எத்தனையோ அசம்பாவிதங்கள், பூமி அதிர்ச்சிகள், நிலநடுக்கங்கள் எல்லாம் வந்த பொழுதும் அவர் உங்களை பாதுகாத்தார் அல்லவா? கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழே வச்சு மறைச்சு பாதுகாக்கிறது போல அவர் உங்களை பாதுகாத்தார் அல்லவா? ஹல்லேலூயா. கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் மேல வச்சு சுமக்கிறது போல அவர் உங்களை தூக்கி சுமந்தார் அல்லவா? அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஷகர். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா ரிகதலதர பரபபா திகதலதர பரபபா ஷகதனபா. இன்றைக்கும் ஒருவேளை நீங்க உங்க இருதயத்தில் ஒரு கலக்கத்தோட இருக்கலாம். எல்லாரும் நல்லா ஆராதிக்கிறாங்க, ஆனா எனக்கு இந்த பிரச்சனை இன்னும் போகலையே. நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த பிரச்சனை என்னைய விட்டு இன்னும் நீங்களையே. இந்த பிரச்சனையில ஆண்டவரால் சுகம் கொடுக்க முடியலையே, ஆண்டவரால் ஒரு விடுதலை கொடுக்க முடியலேன்னு சொல்லி நீங்க கவலையோட கண்ணீரோட குழப்பத்தோட இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கை இன்னும் குறுகி போகலப்பா, என் கை குறுகி போகல. ஹல்லேலூயா. நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஓ, கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா பாபா பாபா. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? விசுவாசத்தோட சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து, உங்க கைகள் குறுகி போகலங்கிறத நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செஞ்ச தேவன், இனிமேலும் நீர் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு சந்தரதரா, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஒரு விசுவாச அறிக்கையா அந்த பாடலை சொல்லுங்க. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அப்படியே சொல்லலாமா? எனக்காக யாவும், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே. சொல்லுங்க, எனக்காக எனக்காக அவர் இருக்கிறாருங்க. அவர் இருக்கிறார் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க. பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும்
சகலத்தையும் சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சொல்லுங்க, சகலத்தையும் நீர் உருவாக்கி. வார்த்தையாலே வார்த்தையாலே நீர் உருவாக்கி. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து இப்ப சொல்லுங்க, உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க, உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இப்ப சொல்லலாம், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அவரை பார்த்து சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். நான் நம்புறேன் அப்பா, அதினதின் காலத்துல எனக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடி. உங்க கைகள் குறுகவில்லை. சத்தமா சொல்லுங்க, அவரை பார்த்து, கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் அப்படியே கரங்களை வைத்து சொல்லலாமா? ஹல்லேலூயா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமை செலுத்தலாம். எல்லாரும் சத்தமா, சபை எல்லாரும் சத்தமா கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீ சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்தி முடிக்க வல்லமை உள்ள தேவன். உம்முடைய கைகள் இன்னும் குறுகி போகலன்னு சொல்லி நாங்க இந்த நாள்ல விசுவாசிக்கிறோம். நீர் எங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர். நீர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்று நாங்க உண்மை விசுவாசிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து எங்க கூட இருங்க, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நல்ல நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்படியே நிற்கிற வண்ணமாய் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். எப்படி எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. நான் ஒரு ஜெப குறிப்பா சொல்றேன், எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டிருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சிஸ்டர் தமிழ் செல்வி அவர்களுக்கு மூளையில் இருக்கிற அடைப்பு நீங்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தமிழ் செல்வி சிஸ்டருக்கு இருக்கிற மூளையில் இருக்கிற அடைப்பு எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் ஒரு சுகத்தை கொடுங்கப்பா. நீர் உங்களுடைய ரத்தத்தை அந்த பிள்ளை மேலே தெளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே பிரதர் கோயில் பிள்ளைகளுடைய கால் வீக்கம் குறைய எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கோயில் பிள்ளை பிரதருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய காலில் இருக்கிற அந்த வீக்கம் அந்த நாளிலே மாறி போக வேண்டும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் கைகள் குறுகி போகலை, உம்மால கூடாதது எதுவும் இல்லை ஆண்டவரே. அப்படியே பிரதர் முருகேசன் அவருடைய மகன் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிரதர் முருகேசனுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மகன் ரட்சிக்கப்படுறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய ரத்தத்தை அந்த பிள்ளை மேலே தெளிங்க ஆண்டவரே. எங்களை ரட்சித்த தேவன் அந்த பிள்ளை நீ ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே பிரதர் விஜயசிங் அவர்களுடைய அக்கா மகனின் சுகத்திற்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பா பிரதர் விஜயசிங்களுடைய அக்கா மகன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பலவீனத்தை நீ நீக்கி போட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால வல்லமையினால ஆண்டவரே நீர் அந்த பிள்ளைக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நீ செய்து விட்டதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே பிரதர் சாம்வேல் ஜெபராஜ் அவருடைய புதிய தொழில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாரும், சபை எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சாம்வேல் ஜெபராஜ் அவருடைய புதிய தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே சிஸ்டர் பத்மா அவருடைய உடல் சரீர சுகத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பத்மா சிஸ்டருடைய உடல் சரீர சுகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பூரண சுகத்தை இந்த நாளில் நீர் கட்டளையிட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்று கண்ட எகிப்தனை நீ காண்பதில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே சிஸ்டர் சந்திரா அவருடைய மகனுடைய சுகத்திற்காக நம்ம ஜெபிங்க. கிட்னி பிரச்சனையினால கஷ்டப்படுகிற சிஸ்டர் சந்திரா அவருடைய மகனுக்காக நம்ம ஜெபிங்க. அப்படியே சபை எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் இந்த நாளில் ஒரு சுகத்தை கொடுங்கப்பா. அந்த கிட்னியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த நாளிலே இயேசுவின் ரத்தத்தினால எல்லாம் மாறி போக வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்திற்கு அப்புறம் ஒரு சாட்சியை நீர் எழும்பு பண்ண வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே சிஸ்டர் வினோ, சிஸ்டர் ஜோசுவா, சுந்தரபாண்டி, பிரதர் சுந்தரகுமார், சண்முகம் இவருடைய சுகத்திற்காக அப்படியே நம்ம சபை எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு பேராய் சொல்றேன், எல்லாரும் அப்படியே சோத்திரம் சொல்லுங்க. சிஸ்டர் வினோ அவருடைய சுகத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்பா ஒரு சுகத்தை கொடுங்கப்பா. பிரதர் சிஸ்டர் ஜோஷா அவருடைய சுகத்திற்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பிரதர் சுந்தரபாண்டி அவருடைய சுகத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் இறங்கி சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரதர் சுந்தரகுமார் அவருடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சுந்தரகுமாரன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே பிரதர் சண்முகம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் அற்புதம் செய்யுங்க. பேதுருடைய மாமியை சுகமாக்கின தேவன் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த ஒவ்வொருவரையும் இந்த நாளில் சுகப்படுத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே மழைக்காலங்களில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்களிலிருந்து எல்லாரும் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நல்ல மழைக்காலமாக இருக்குது, நல்லா குளிர் அடிக்கிற காலமாக இருக்குது. ஹல்லேலூயா. வயதானவங்க கஷ்டப்படுவாங்க, வீசிங் பிரச்சனையில் ஒரு சிலர் கஷ்டப்படுவாங்க. இந்த பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் தாமே அவர்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் முடியாது. அப்படியே எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஒரு சுகத்தை கட்டளையிடுங்க, நீர் ஒரு சுகத்தை கட்டளையிடுங்க. எல்லா குளிருக்கும் மழையின் பிரச்சனைகளுக்கும் நீங்க விலக்கி பாதுகாக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நாம ஜெபம் பண்ண எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அதை நம்முடைய கண்கள் காண போகிறது. அப்படியே கைகளை தட்டி உற்சாகமா, உற்சாகமா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நீர் அற்புதங்களை செய்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மீதியான பகுதிகள் ஒவ்வொரு வேளையும் நீங்கள் பாதுகாத்துக்கணும், வழி நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைங்க ஒரு பாடல் பாடுவாங்க. அந்த வேளையில் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் காணிக்கைகளை ஏறெடுக்கிறோம்.
அப்போ அந்த படைக்கப்பட்ட காணிக்கைகளை உங்களை கருத்தில் தான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ அதை படைத்த ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. வேதத்தில் சொல்லப்பட்டது போல 30-60 கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் வழி நடத்துங்க. என்ன தேவையோடு இந்த வாரத்தோட அவங்க இருக்கிறாங்களோ அந்த தேவையெல்லாம் நீங்கள் சொல்லி தர முடியாது ஜெபிக்கிறோம். தங்கள் இல்லாமையிலும் அப்பா கொஞ்சமாக இருக்கிறதையும் அப்பா உங்களுக்காக படைத்திருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதிச்சுட்டாங்க. எந்த ஒரு வீணான செலவுகளும் அவங்க குடும்பத்திலே வராதபடி எந்த ஒரு வியாதி பொருள்களோ எல்லாம் வச்சு நீங்கள் முறையிட்டு போட்டு இந்த வாரம் முழுவதும் அப்பா சந்தோஷமாக நீங்கள் வழி நடத்தி அனுப்ப முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த ஆராதனை வேலையை உங்கள் கணக்கு தான் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு தயவுக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீ பண்ணி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. இந்த நேரத்திலும் செய்தியாளரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலே எதிர்பாராமல் நான் எந்த ஒரு பிளான் ப்ரிப்பரேஷனும் இல்லை. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் கேட்டுக்கொண்டாங்க. நான் செய்கிறேன்னு சொல்லி இங்கே வந்திருக்கிறேன். நம்முடைய அக்காவே உங்கள் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறேன். நான் திருமணமாகி இந்த ஊருக்கு வந்த முதல் அக்காவை நான் அறிவேன். இது நம்ம பாஸ்டருக்கும் அவங்களுக்கு ஒரு உடன்பிறப்பு மாதிரி அக்கா அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா காவல் கிணறுக்கு அருகில் ஏதேன் நகர் அப்படின்ற ஒரு இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க மாமனாரும் கணவனாரும் ஒரே நாளில் இறந்தது நிமித்தம் அந்த ஊழியத்தை தொடர்ந்து அதே இடத்துல அவங்க செய்து வருகிறாங்க. சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், பழைய ஆட்களுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அவங்க வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. கன்வென்ஷனுக்கு ஒருக்கா வந்திருக்காங்க நம்ம சர்ச்சில். ஸோ எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தங்க. நாங்கள் 2 பேரும் அடிக்கடி பாஸ்டர் அங்கே சர்ச்சில் மினிஸ்ட்ரி போகும்போதெல்லாம் அவங்க ரொம்ப அன்போடு அழைப்பாங்க. நீ ஒய்ஃபை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நானும் அவங்களோட போவேன். அவங்க ஒரே குடும்பம் போல் நாங்கள் பழகி நாங்கள் ஒரு ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு அட்வைஸ் வேணுனாலும் எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எந்த ஒரு காரியத்துக்கும் ஃபஸ்ட்டு எங்கள் கண் முன்னே வருகிறது அக்கா தான். அந்த அளவுக்கு எங்களை லீட் பண்ணுவாங்க. இப்போது ரீசெண்டாக இந்த மாதம் நவம்பர் 11ஆம் தேதி நான் ஒரு காலேஜ் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது பாஸ்டருக்கு கால் பண்ணேன். நீங்கள் காவல் கிணறுல தானே இருக்கீங்க, உங்கள் கூட நான் ரிட்டர்ன் வரேன், நாங்கள் இறங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, இல்லை எனக்கு இன்னும் கிளாஸ் முடியல, 2 மணி ஆகும், நீ அதே பஸ்ஸில் நீ பஸ் மாதிரி வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்லை நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சேன். அப்போது அக்கா உடனே கார் எடுத்து அந்த இடத்துல வந்து என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் லஞ்ச் எல்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் இருந்து நல்லா சந்தோஷமாக பேசி நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு தாழ்மையான அவ்வளோ வயதில் மூத்தவங்களாக இருந்தாலும் எங்கள் குடும்பத்தோடு எங்களை நேசித்து எங்களை வழி நடத்துகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு தாயார். நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போமா? இந்த நேரத்திலும் தொடர்ந்து தெய்வ செய்தியை அவங்க கொடுப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக என்னை இந்த இடத்துல அன்புடன் அழைத்த அருமையான போதகர், ஆமென், கனத்துக்குரிய போதகர் பாக்கியநாதன் அவங்களுக்காக, அவங்களோட குடும்பத்துக்காக, பாஸ்டர் பெகின் அவங்களுக்கு குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் சரியானால் பூச்சிக்காட்டில் ஆமென் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த கன்வென்ஷனோடு சேர்ந்து இந்த சபையோடு ஆராதனையில் பங்கெடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். ஏறக்குறைய 12 வருஷங்கள் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமென். இந்த 12 வருஷங்களுக்கு பிறகு ஆமென் இந்த சபையோட ஆராதனையில் பங்கெடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எல்லாரும் கையில் தட்டி ஆமென் சொல்லலாமா? எல்லாம் மனப்பூர்வமா கர்த்தர் நமக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் ஆமென் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கைகளை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென் தொடர்ந்துள்ள செய்தி பகுதியை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வாதமாய் தரும்படியாய் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நல்ல தெரிந்த ஒரு பாடல் தான். ஆமென். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போய் கர்த்தர் கண்டு கொண்டார். ஆமென். சின்ன வயசுலே தேவன் என்ன தெரிந்து கொண்டான்னு சொல்றவங்க கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாரு. ஹல்லேலூயா. அல்லாம நம்ம இந்த இடத்துல வந்து இருக்க முடியாது இல்லையா?
கர்த்தர் நமக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்காக எல்லாரும் கையில தட்டி உற்சாகமா பாடிக்கணும். எவ்வளவு உற்சாகமா கை தட்ட முடியுமோ. இந்த பக்கமும் நான் எதிர்பார்க்கிறேன், இந்த பக்கம் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு நம்ம வேறு எதையும் நம்ம செலுத்த முடியாது. நம்மளால முடிந்த மட்டும் சர்வத்தினால நல்ல ஆவில நிரம்பி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. பாடலாமா? சின்னம் சிறுவயது என்னை குறித்து விட்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னம் சிறுவயது என்னை தூரம் போயினும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்று கொள்ளந்துரை. இன்னொங்க சத்த மேல ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் உரைத்தா. ஆனந்தமே பரமானந்தமே இது பெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவரந்த சொந்தமானா. இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் அவர் வரும் நாளில் என்னை அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து. எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல். அவர் வரும் நாளில் என்னை அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அது அங்கே அவர் உடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அது அங்கே அவர் ஆடி பாடியே உற்சாகமா. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே பாக்கியமே. இந்த பாதலத்து சொந்தக்கார் எந்த உள்ளத்து சொந்தமானா. இந்த பாதலத்து சொந்தக்கார் உள்ளத்து சொல்ல முடியுமா? இந்த பாதலத்து இந்த பாதலத்து எந்த உள்ளத்து. நல்ல மேல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் நம்மை தொடர்ந்து பலப்படுத்த போகிறதுக்காய், அவருடைய அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திர செலுத்தி கர்த்தரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 31வது அதிகாரம் 52வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஐம்பத்தி 3வது வசனம் கூட. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திற்குரியவர் மேல் ஆணையிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 53வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் அதோட 53வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவருடைய பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகி ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டார். ஹல்லேலூயா. அதே போல இந்த 50வது வசனம் கூட நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடனே ஒருவரும் இல்லை பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்று பெயர் பெற்றது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி தேவனே நடு நின்று நியாயம் தீர்க்கிறவர். ஆமென். தேவனே நடு நின்று நியாயம் தீர்க்கும் கர்த்தர். இன்றைக்கு
இந்த காலை ஆராதனையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவன் நியாயம் தீர்க்கிறவர். ஆமென். ஆமா, இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம மனுஷனுக்கும் இடையில அநேக உடன்படிக்கைகளை நாம் செய்வது உண்டு. மனுஷனுக்கும் இடையில. ஆமென். சிலருடைய வாழ்க்கையில மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில நியாயம் தீர்ப்பது உண்டு. ஆமென். ஆண்டவர் சமூகத்துல உடன்படிக்கை பண்ணுவது உண்டு. ஆனா மனுஷனுக்கும் செய்கிற உடன்படிக்கையில என்ன நடக்குதுன்னா, அது கடைசி வரை உண்மையா இருந்தாலும் இருக்கும், இல்லாமல் போனாலும் போகலாம். ஆமென். அதே பட்சத்துல மனுஷனுக்கும் தேவனுக்கும் பண்ணுகிற உடன்படிக்கையில ஆமென், மனுஷன் மாறலாம், ஆனா தேவன் மாற மாட்டார். ஆமென். தேவன் உண்மை உள்ள தேவன் என்பதை, நியாய தீர்க்கிறவர் என்பதை, நியாயமாய் செயல்படுகிறவர் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வேதத்துல சங்கீதம் 75 சங்கீதம் 2வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவர் யதார்த்தமாய் நியாயம் செய்கிறவர். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? யதார்த்தமா நியாயம் செய்கிறவர். இன்றைக்கோ ஒருவேளை நியாயத்துக்காக எனக்கு வாழ்க்கையில யாருமே நியாயம் பேச இல்லை. ஆமென். மனுஷனிடத்தை நான் எதிர்பார்த்தேன், ஆனா யாருமே எனக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னு சொல்லுகிறவங்க மத்தியில தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தேவனே நமக்கு சாட்சி. ஆமென். தேவனை நாம் முன்னிறுத்தினால், தேவனை நமக்கு சாட்சியாக நிறுத்தினால், ஆமென், எந்த ஒரு மனுஷனும் நமக்கு இடையில வந்து பேச வேண்டிய அவசியம் வரவே வராது. ஆமென். காரணம் என்ன தெரியுமா? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த பகுதியில ஆதியாகம புஸ்தகம் 31வது அதிகாரத்துல ஆமென், யாக்கோபுக்கும் லாபானுக்கும் தேவனுக்கும் இடையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் நாம் இந்த இடத்துல வாசிக்க கேட்டோம். ஆமென். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு லாபானுடைய வீட்டுக்கு கடந்து வரும்போது அவன் ஒரு வெறும் கையாக தான் அவன் என்ன செய்தான், கடந்து வந்தான். வரும்போது எப்படி வந்திருப்பான்? ஒன்றுமே அவன் கொண்டு போகலை. லாபான் வீட்டுக்கு போகும்போது ஒரு வெறும் கையோட, அவனுக்கு அடுத்த நிலைமையில என்ன நடக்கும் என்பது தெரியாமல் தான் அவன் நடந்து போனான். ஆனா 20 வருஷ காலம் அந்த லாபானுடைய வீட்டில் இருப்பதற்கு தேவன் அவருக்கு ஒரு கிருபை பாராட்டினார். ஆமென். அந்த 20 வருஷத்துலயும் தேவன் அவருக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? தனிமையா போய்கொண்டிருக்கும் போது கர்த்தர் சில வாக்கு தத்தங்களை தேவன் என்ன செய்தார்னா இந்த யாக்கோபுக்கு கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம்? அதுல ஒன்று, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆமென். இந்த வாக்கு தத்தத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசித்து அந்த லாபான் வீட்டுக்கு கடந்து சொல்லும். லாபான் வீடுன்னு சொல்லும்போது ஒரு மாமனாருடைய வீடா இருந்தாலும் என்னுடைய பார்வையில ஒரு அடிமைத்தனத்தின் வீடு. ஆமென். நல்ல வேலை செய்கிறான், நல்ல சம்பாதிக்கிறான், ஆனா அவனுக்கு அந்த சுதந்திரம் அந்த வீட்டில் என்ன செய்யப்படலை, கிடைக்கப்படலை. ஆமென். சிலருடைய வாழ்க்கையில சுதந்திரமாய் செயல்பட முடியாமல் இருக்கிற அனுபவங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கு, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குது. ஆமென். இந்த லாபானுடைய வீட்டுக்கு போகும்போது யாக்கோபுடைய வாழ்க்கையில் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வது? யாருடைய உதவி இல்லை, அப்பா அம்மாவோட உதவி இல்லை, சகோதரோட உதவி இல்லை, தன்னந்தனிமையாக தான் போகிறான். சில நேரங்களில் வேலைக்காக போகும்போது தன்னந்தனிமையாக தான் போக வேண்டியது இருக்கும். யாரும் நமக்காக பேச வேண்டிய சூழ்நிலை இருக்காது. ஆனா அந்த வீட்லயும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்கிறான். ஆமென். அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய வாழ்க்கை அவன் ஆரம்பிக்கும் போது ஆமென், தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். ஆமென். இன்றைக்கும் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? வாழ்க்கை முழுது எத்தனையோ வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு வாழ்க்கையில தந்திருக்கிறாரா? தந்திருக்கான்னு சொல்லி 2 கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நம்ம மாறலாம், ஆனா தேவன் என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் மாற மாட்டார். ஆமென். யாக்கோபு அந்த வீட்டுக்குள்ளால இருக்கும்போது எப்போதும் தேவனை தேடுகிற ஒரு மனுஷனா, தேவனை சார்ந்திருக்கிற ஒரு மனுஷனா, ஒரு வேலை செய்தா, ஒரு ஆடு மேய்த்தா, அவன் வீட்டில் உள்ள காரியங்களை செய்தா, எந்த காரியம் செய்தாலும் கர்த்தரை முன்னிறுத்தி அவன் செய்ததனால கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஆமென். ஒரு அடிமைத்தனத்தின் வீட்டில் அவன் இருந்தாலும்
அவன் செய்கிற வேலையில கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க என்பது முக்கியம் அல்ல. இருக்கிற இடத்துல கர்த்தர் இருந்தால் நீங்க பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்க கைவிடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் உங்க கூட இருந்தா கர்த்தர் அதன் சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்ததுனால இந்த லாபான் இவனுக்குள்ளால ஒரு அபிஷேகம் இருக்கிறதை, இவனுக்குள்ள தேவ மகிமை இருக்கிறதை அவனால உணர முடிந்தது. ஆமென். என்ன தொட்டாலும் ஆசீர்வாதம். ஆமென். சிலர் சொல்லுவாங்க அவன் கையில கர்த்தருடைய கரம் கூட இருக்குது, அவன் என்ன செய்தாலும் அவ கூட கர்த்தர் இருக்கிறத நம்மளால என்ன செய்ய முடியுது? உணர முடியுது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். என்ன வேலை செய்தாலும் கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா எந்த பிரயோஜனம் இல்லை. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, கர்த்தர் என் கூட இருங்க, கர்த்தர் என்னை வழி நடத்துங்க. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 20 வருஷம் அவன் இருக்கும்போது 10 முறை சம்பளத்தை மாற்றினானா. யாருக்கு சம்பளத்தை? 10 முறை எப்படி மாத்தினா தெரியுமா? புளி உள்ளதெல்லாம் உனக்குன்னு சொல்வார். புளி உள்ளதா பிறக்கும். இந்த லாபானுக்கு பொறுக்காது. நமக்குள்ளதெல்லாம் யார்கிட்ட போயிட்டு இருக்கு? இந்த யாக்கோபு போயிட்டு இருக்கு. திடீர்னு மனசு பொறாமப்படும். திரும்ப என்ன சொல்வார் தெரியுமா? வரி உள்ளதெல்லாம் உனக்கு, வரி உள்ளதா பறக்கதெல்லாம் உனக்கு. இவர் ஜோமன், ஆண்டவரே பறக்கதெல்லாம் வரி உள்ளதா பறக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். பறக்குது எப்படி பறக்கும்? வரி உள்ளதா பறக்கும். அடுத்து பாப்பாரு, இது என்ன கொடுமையா இருக்கு, நமக்கு வர வேண்டியதெல்லாம் யாருக்கு போகுது? யாக்கோபுக்கு போகுது. அடுத்து திரும்ப சம்பளத்தை மாத்துவார். கருப்பு கலர் எல்லாம் உனக்கு அப்படின்பாரு. இவர் ஜோமன், ஆண்டவரே கருப்பு கலரா பறக்கட்டும். ஆமென். எனக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்காருல்ல, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. எல்லாம் கருப்பு கலரா பறக்கும். இவருக்கு என்ன அதிசயம் நடக்குனே தெரியாது. ஆமென். இந்த லாபானுக்கு உரியது எல்லாமே யாருக்கு போயிட்டு இருக்கு? யாக்கோபு போயிட்டு இருக்கு. இங்க பெருகிட்டே இருக்கிறாரு, இங்க குறுகிட்டே வருது. ஆமென். இதெல்லாம் பார்த்துட்டு 20 வருஷம் ஆகும்போது பெருக்க எந்த பக்கம் தெரியுமா? லாபானுக்குள்ளது எல்லாம் இந்த பக்கம் வாங்கிட்டாரு. 7 வருஷம் சம்பாதிச்சு ஒரு பொண்ணை சம்பாதிச்சாரு. திரும்ப 7 வருஷம் சம்பாதிச்சு இன்னொரு பொண்ணை சம்பாதிச்சுட்டாரு. திரும்ப ஆடு மாடு என்ன சம்பாதிக்க எல்லாம் சம்பாதிச்சுட்டாரு. பார்த்தா லாபானுக்கு குறுகி போயிருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பெருக்கமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவருடைய குமாரர்கள் எல்லாம் சொல்றாங்க, என்ன? ஆமென். அவர் வெறும் கையும் கோலுமா தான் வந்தான். இப்போ எல்லா ஆசீர்வாதம் யார் பக்கமா போயிருக்கு? யாக்கோபு பக்கமா போயிருக்கு. ஆமென். ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்து இப்படிதான் சொல்லணும், கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார், கர்த்தர் அவங்களை பெருக பண்ணியிருக்கிறார், கர்த்தருடைய கரம் அவங்க கூட இருக்கு, கர்த்தர் அவங்களை கைவிடல, அவங்க தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றவங்க கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய நாம மகிமைப்பட கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. நல்ல நல்ல மேல கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவர் இப்ப என்ன செய்யறான்னா, லாபான் வீட்டில இருந்து வெளியே போவதற்காக தூதனால் கட்டளை பெற்று அவர் வெளியே வருகிறார். ஆமென். அவர் என்ன செய்ய போறாருன்னா, நல்லா கவனமா கவனிக்கணும். லாபான் இடத்துல நல்ல மெதுவா அன்பா பேசி பார்த்தார். நான் என்னை வீட்டுக்கு அனுப்பி விடுங்க, ஆண்டவர் என்ன போக சொல்கிறார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அனுப்புவதுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. பிள்ளைகள் 2 அங்கே இருக்காங்க, பேர பிள்ளைகள் இருக்காங்க, ஆடு மாடுகள் இருக்குது. அதனால அவங்களுக்கு விடுறதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா, அவருக்கு தெரியாமலே ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆமென். யாருக்கு தெரியாம? ஹல்லேலூயா. அப்படி போறது நியாயமா? சொல்லாம ஓடுறது நியாயமா? அவன் சொல்லி கேட்கல, அவர் என்ன செய்துட்டாரு, இனி வழிக்கு வரமாட்டாருன்னு சொல்லி அவர் என்ன செய்துட்டாரு, ஓட ஆரம்பிச்சிட்டார். ஓடின 3 நாளுக்கு பிறகுதான் யாருக்கு தெரிய வருது, அவனுக்கு தெரிய வருது. அவரு விட்ட பாடல,
இந்த மனுஷன் என் கூட வந்து வெறும் கையா வந்தவன் இப்போ இந்த 20 வருஷத்துல எல்லாத்தையும் சம்பாதித்துட்டு என்ன தெரியாமலே ஓடிட்டானா. இவனை நம்ம விடக்கூடாது. ஆமென். இவனை நம்ம என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. இவனை தொடர்ந்து பிடிக்கணும்னு சொல்லி அவன் ஓடின இடத்துல 7வது நாள் தான் அவனை என்ன செய்தாங்கன்னா கண்டுபிடித்தாங்க. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவன் வர்ற வழியில் அவனுடைய வேகம், அவருடைய திட்டம், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான திட்டத்தோடு அவன் வர்றதை கண்டு தேவனே அவனுக்கு நடு நின்று அவன் ஒரு தடுத்து நிறுத்தின ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். அதுல ஒரு வசனத்தை வாசிங்க. தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததுனால ராத்திரி ஆதியாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே நன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு, நன்மை அன்றி நீ தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா. ஒரு முறை கூட அந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நீ யாக்கோபோடே நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கை. ஒரு முறை கூட எல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தை சொல்லாமா? நீ யாக்கோபோடே நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றான். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ நன்மை அல்லாம தீமை ஒன்று என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆமென். எவ்வளோ நல்ல தேவன் கர்த்தர் நம்மேல் எவ்வளோ கரிசனை உள்ள தேவன். நல்லா கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் கொல்லணும்னு நினைச்சு வந்தான். அவன் இருக்க கூடாது, இவ்வளோ துரோகம் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு நினைச்ச இடத்துல தேவனே அவனோடு கூட தரிசனமாகி, நீ நன்மை அன்றி தீமை ஒன்று நீ பேச. ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டு பாருங்க? நன்மை அன்றி தீமை ஒன்று என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இந்த வார்த்தை கேட்டோன்னா அவனுக்குடைய அந்த ஆக்ரோஷத்தை கர்த்தர் என்ன செய்தார்? அடக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 31வது அதிகாரத்துல தொடர்ந்து நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. 43வது வசனத்துல இருந்து தொடர்ந்து நம்மை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 43வது வசனம். அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதியுத்தரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள். என் குமாரத்திகள் ஆகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும்? இதுல நிக்கிற அத்தனையும் என்னுடையவைகள். ஆமென். யார் பக்கமா நிக்கிறது? யாக்கோ பக்கமா நிக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் என்னாலதான் உனக்கு வந்துருச்சப்பா. நீ வெறுமையா இந்த இடத்துல கொண்டு வரல. நீ எதுவுமே உன்னுடைய சொந்த காரியத்தினால் நடக்கல. இந்த என்னுடைய ஆடு மாடுகளிலிருந்து, என்னுடைய பிள்ளைகளிலிருந்து, இதுல பார்க்கிற அத்தனை ஆசீர்வாதமும் என்னுடைய சம்பத்திலிருந்து வந்தவைகள். ஆமென். சில நேரங்களில் யார் சத்துருவா மாறுவாங்க தெரியுமா? நமக்கு ஆசீர்வாதமா இருந்தவங்க தான் நமக்கு சத்துருவா மாறுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆஸ்வதிக்கப்படுறதுக்கு காரணமா யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களா என்ன செய்யறாங்க? மாறுவாங்க. அவங்கள குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? பொறாமையினாலதான் மாறுறாங்களே தவிர நல்ல எண்ணத்தோடு அவங்க மாறினதாக வேதத்தில் சொல்லப்படலை. ஆமென். பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ளால வந்துச்சுன்னா அவனோட வாழ்க்கையில நல்ல எண்ணத்தை அதை அப்படியே எடுத்து போடும். ஆமென். அது ஒரு எலும்புரிக்கா மாறும். ஐயோ, அவங்கள பாருங்க நல்லா இருக்காங்க, இவங்கள பாருங்க இவங்க நல்லா இருக்காங்க, நான் மட்டும் நல்லா இருக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகிற பொறாமை சிந்தை. ஆமென். என்ன சொல்லணும் தெரியுமா? நல்லா இருக்கட்டும், அவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பக்கத்துல இருக்க தட்டி சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஒரு சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க. நீ என்ன? ஹல்லேலூயா. பார்த்து சொன்னீங்களா? அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்துடுச்சா? இப்படிதான் செய்யணுமே தவிர நம்ம அவங்கள பார்த்து என்ன செய்யக்கூடாது? சாபமான வார்த்தை சொல்ல. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென். நீ நல்லா இருப்பா. இப்படி சொல்ற தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா.
ஆமென். இதுவரை நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா ஒரு ஆளை பார்த்து ஒன்று நீங்க சொல்லுங்க, நீ நல்லா இருப்பம்மா. ஹல்லேலூயா. உங்களை திட்டுறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ நல்லா இருப்பம்மா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்மா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. யாக்கோபு ஆமென் இதுதான் செய்தார். நீ ஆசீர்வாதமா இருங்க அப்படின்னு தான் சொன்னார். ஹல்லேலூயா. காரணம் கர்த்தர் அவ கூட இருந்ததுனால. ஆமென். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்ற நீ இப்போ வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க 44 வசனத்துல, இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியா இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றார். நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம். ஒரு முக்கியமான காலகட்டத்துல இப்போ யாக்கோபும் லாபானும் சந்திக்கிறாங்க. ஆமென். என்னன்னா எப்போதுமே லாபான் யாருக்கு கூட இருக்க முடியாது, யாக்கோபோடு கூட. ஏன்னா யாக்கோபு லாபானை விட்டு என்ன செய்தாச்சு, வெளியே வந்தாச்சு. இப்போ 2 பேருடைய கண்களும் மறைக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு அவங்க கடந்து வர்றாங்க. ஆமென். இனி யாக்கோபு லாபானை பார்க்க முடியாது, லாபான் யாரை பார்க்க முடியாது, யாக்கோபை பார்க்க முடியாது. ஆமென். அப்ப பிள்ளைகள் எல்லாம் யாரோடு கூட போறாங்க, யாக்கோபோடு கூட போறாங்க. அப்போ இவருக்கு என்ன செய்யணும்னா, நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், பிள்ளைகள் நல்ல நிலைமையில் ஆசீர்வாதமா இருக்கணும் என்பதற்காக ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொன்னா, அங்க உடன்படிக்கை பண்ற இடத்துல யார் இல்ல, பெரியவங்க யாரும் இல்ல. இப்ப உடன்படிக்கை பண்ணும்போது பெரிய பெரிய நபர்கள் மத்தியில தான் என்ன செய்வாங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. பெரியவர்கள் மத்தியிலே நிச்சயிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா, பெரியோர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அங்க கொடுக்கப்படுகிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபும் லாபானும் உடன்படிக்கை பண்ணும்போது அங்க வேற யாரும் சாட்சி சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. சாட்சி யாராதான் இருக்கணும், கர்த்தராதான் இருக்கணும். ஹல்லேலூயா. ரகசியமா சொல்லப்படுகிற சாட்சி, ரகசியமா பண்ணப்படுகிற உடன்படிக்கைக்கு தேவனே சாட்சி. ஹல்லேலூயா. யார் சாட்சி, தேவனே சாட்சி. இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்து சொல்லுங்க, நிறைய பேருடைய இருதயத்துல ஒரு மனக்கவலை, எனக்காக யார் பேசுவா, எனக்காக யார் ஆமென் பரிந்து சாட்சி சொல்லுவா. இப்படி ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரே உங்களுக்கு சாட்சி. ஹல்லேலூயா. எதை பற்றி நீங்க கவலைப்படணும் அவசியம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா, கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்திருந்தார். ஆமென். யாக்கோபோடு கூட இருந்த தேவன் அந்த லாபான் அதை உடன்படிக்கை பண்ணுகிற இடத்துல கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளால என்ன செய்யப்பட்டிருந்தது, காணப்பட்டிருந்தது. ஆமென். அதான் சொல்லுங்க, யாரும் இல்ல பாரு, தேவனே இந்த இடத்துல சாட்சி. ஆமென். ஆசிங்க பார்க்கலாம். ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து, கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். லாபான் அதற்கு ஜகர் சகதூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையேத் என்று பெயரிட்டான். இந்த குவியல் இன்றும் எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதின் பேர் கலையேத் எனப்பட்டது. ஆமென். லாபான் சொன்ன, இன்று எனக்கும் உனக்கும் இந்த குவியல் சாட்சி. ஹல்லேலூயா. அன்னைக்குள்ள காலகட்டத்துல கல்லை கொண்டு முன்னால நிறுத்தினாங்க. யோசுவாவும் இதே போல ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. யோசுவா 24வது அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசித்து பாருங்க. யோசுவா 24, 26, 27. இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கடவது. கர்த்தர் நம்மோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியா இருக்க கடவது என்று சொல்லி, இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கடவது. இந்த கற்குவியல் இன்றைக்கு நமக்கு சாட்சியா இருக்க கடவது. இந்த கற்குவியலுக்கு இடையில தான் இது லாபானுடைய உடன்படிக்கை. இந்த கற்குவியல் நமக்கு சாட்சியா இருக்க கடவுது. ஆனா யாக்கோபு என்ன சொன்னா தெரியுமா,
முன்னிறுத்தினார். ஹல்லேலூயா. லாபான் எதை முன்னிறுத்துறாரு? கற்குவியலை முன்னிறுத்துகிறார். இந்த கற்குவியலுக்கு முன்னால் இதுக்கு இந்த புறமோ அப்புறமோ நாங்க என்ன செய்யக்கூடாது, வந்து உங்களை தொந்தரவு பண்ண நாங்க வரக்கூடாது. ஒரு கற்குவியல் நடுவில் நிற்கிறது சாட்சியாக. ஹல்லேலூயா. சில சாட்சிகள் எல்லைக்குரிய தேவன் நமக்காக வச்சிருக்கிறார். ஆமென். அந்த எல்லைக்குரிய தாண்டி வருகிற எந்த காரியமும் நமக்கு வேதனை உண்டு பண்ணக்கூடியது. ஆமென். அதனாலதான் யாக்கோபு வந்து சொல்கிறார், நம்முடனே ஒருவரும் இல்லப்பார். அந்த 49ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அல்லாமலும் அவன் நாம் ஒருவரையும் ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர். எப்படி சொல்றாரு? என்ன வார்த்தை சொல்றாரு? நீ என்ன மறைந்த பின்பு இன்னொரு மகனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பாயானா, குமார்த்திகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பாயானால் தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சியா இருப்பாராக. ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க என்ன தெரியுமா, யாரும் இல்லை, நம்ம என்ன வேணாலும் செய்திடலாம் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒருவர் சாட்சியா இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. யாரும் இல்லாத இடத்துல மறைமுகமா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிற பிள்ளைகள் மனசுல நினைக்கணும், தேவன் நமக்கு பக்கத்துல நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆமென். இந்த வார்த்தை ஏன் சொல்ல வைக்கிறார் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று சொல்ல முடியும், தேவன் நம்மளை பார்க்கிற தேவன், தேவன் நம்மளை சாட்சியிடுகிற தேவன். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது தேவன் நம்மை எல்லா காரியங்களையும் முன்னிறுத்துகிற தேவன். ஒரு மனிதனுக்கு விரோதமா நம்ம என்ன ஒரு காரியம் செய்தாலும் அதை கர்த்தர் கண்காணிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவர், இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆமென். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லாபான் சொல்றான், நான் என்ன நீ மறைஞ்சிட்டு நீ போயிடலாம், ஆனா என் குமார்த்திகளை நீ துன்பப்படுத்தினா, இன்னொரு பிள்ளைகளை நீ கல்யாணம் பண்ணா, என் பிள்ளைகள் கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிற மாதிரி நீ நடந்து கொண்டா தேவனே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எவ்வளவு தெளிவா சொல்ல பாருங்க. கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர். ஆமென். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நடு நின்று நியாயம் செய்கிறவர், நடு நின்று நமக்காக பேசுகிறவர், நடு நின்று நமக்கு சாட்சி சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, யாரும் இல்லை தேவனே. ஆமென். அதனாலதான் இன்னைக்கு மிஸ்பா அப்படின்னு ஒரு பேர் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. நீங்க வேதத்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா மிஸ்பாவில் வந்து ஜெபித்த சொன்ன எல்லா காரியத்துக்கும் தேவனே நடு நின்று நியாயம் செய்தார். ஹல்லேலூயா. எப்தாவுடைய வாழ்க்கை பாருங்க, அவன் துரத்தப்பட்ட ஒரு மனுஷன். ஆமென். வீட்டை விட்டு துரத்தப்பட்டவன். ஆனா ஒரு காலம் வந்த போதோ அவனை தேடி ஆட்கள் வர்ற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவன் இப்படிப்பட்ட மிஸ்பா என்று சொல்லுகிற தேவனே சாட்சி என்று சொல்லுகிற இடத்துல வந்து தன் காரியங்கள் எல்லாம் அவரிடத்துல என்ன செய்தான் சொன்னான். அதனால கர்த்தர் அவனுக்கு நடு நின்று என்ன செய்தார், நியாயம் செய்தார். ஹல்லேலூயா. மிஸ்பாவில் வந்து சொன்ன, தேவனுடைய சந்நிதியில் வந்து சொன்ன அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இப்போ நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற எந்த இடம் தெரியுமா, கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆமென். யாரும் நம்ம இப்போ கூட்டம் முடிஞ்ச உடனே நம்ம மறைஞ்சு போயிடலாம், ஆனா யார் நமக்கு சாட்சி தெரியுமா, கர்த்தரே நமக்கு சாட்சியான இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஜீவனோட ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தில் ஒரு சாட்சி நான் சொல்றேன். ஆமென். ஏறக்குறை 23 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய மாமனார், என்னுடைய கணவனார் இந்த உலகத்தை விட்டு எடுத்து கொள்ளப்பட்டாங்க. பயங்கரமான கார் ஆக்சிடென்ட்ல அவங்க ஒரே நாள்ல இறந்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு வயசு 27. என்னுடைய மாமியாருடைய வயது 67. என்னுடைய மகனுக்கு 2.5 மாசம். எங்களுக்கு 5 வருஷம் குழந்தை இல்லாம 6வது வருஷத்துல ஆண்டு குழந்தைய கொடுத்தார்.
குழந்தைய கொடுத்துட்டு 2004 வருஷம் 12:30 மணிக்கு என்னுடைய மாமனார் கையில் ஏந்தி அந்த பிள்ளைய பிரதிஷ்டை பண்ணுறாங்க. எப்படி பிரதிஷ்டை பண்ணாங்கன்னா, அவனுடைய பேர் வந்து தகப்பனாருடைய பேரும் மாமனாருடைய பேரும் சேர்த்து அதில் போடப்பட்டிருந்தது. என்னுடைய அவங்களுடைய தகப்பனாருடைய பேர் ஜென்னிங்ஸ், அவங்களுடைய மாமனார் தாத்தாவுடைய பேர் ஸ்ரேஸ்டன், இஸ்டன், அப்படி ஜென்ஸ்டன் பேர் போட்டாங்க. அப்போ பேர் போடும்போது இப்படி போட்டாங்க, ஜென்ஸ்டன் இங்கே கூப்பிடலாம், ஜென்னிங்ஸ்ன்னு கூப்பிடலாம், ஸ்ரேஸ்டன் கூப்பிடலாம். ஆனால் என்னுடைய ஸ்தானத்தில் என் பேரன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணி மகன் பக்கத்தில் இருக்காங்க, அவங்க கையில் கொடுக்கல, என் கையில் கொடுத்தாங்க. என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாங்க, பிரதிஷ்டை பண்ணும்போது தாய் பெற்று தந்தை வளர்க்கணும்பாங்க. தந்தை கையில் தான் கொடுப்பாங்க. ஆனால் அன்னைக்கு தந்தை பக்கத்தில் இருந்த போதும் அவங்க கையில் கொடுக்காம என் கையில் கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் அது ஒரு கேள்வி, ஏன் இப்படி செய்தாங்க, மக பக்கத்தில் இருக்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லை, நான் கீழே பிரதிஷ்டை முடிச்சு கீழே இறங்கி வரும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் பேரனை குறித்து நான் சொல்வேன்னா அவன் வருங்காலத்தில் வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக வருவான் இப்படி சொன்னான். அன்றைக்கு மாலை நேரத்தில் தான் அவங்க தருமபுரிக்கு போகிற வழியில் சேலம் பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு அந்த காரில் இடித்து 3 பேர் போனாங்க. 3 பேரும் ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க. எங்களுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு 2.5 மாதம்தான், ஏறக்குறைய 16வது நாள் அந்த ப்ரேயர் மீட்டிங் முடியும் போது பயங்கரமான குழப்பான எங்களுக்கு தெரியாது, எனக்கோ மகனுக்கும் அங்கே என்ன நடக்கு என்பது எங்களுக்கு தெரியாது. பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, குடும்பத்துக்காரங்களுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் இடையில பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற. விசுவாச பிள்ளைகள் என்ன சொல்றாங்க, இல்லை பாஸ்டர் எங்களுக்கு மகனை தான் தந்துட்டு போயிருக்காங்க, அவன் தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாக சொல்ற, கர்த்தர் இந்த நாள் வரையிலும் 23 வருஷங்கள் 23வது வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் வரையிலும் நாங்கள் யுத்தத்துக்கு போகலை, கர்த்தர் தான் எங்களுக்கு யுத்தத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். யார் சொல்ல வர்ற அப்படின்னா, மகனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு என்ன நடக்குன்னு யாருக்கு அவனுக்கு சொன்னாலும் புரியாது. அவன் சின்ன வயசு. அவனுக்காக தேவன் யுத்தம் பண்ணின சம்பவங்கள் எல்லாம் நான் இன்னைக்கு நினைவு கூறுகிறேன். காரணம் என்ன தெரியுமா, அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க, மனுஷங்க இல்ல சாட்சி சொல்றதுக்கு. சாட்சி சொல்லாத இடத்துல, சாட்சி சொல்ல முடியாத இடத்துல தேவன் எங்களுக்கு சாட்சியா இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ இக்கட்டான நேரத்தில் இன்னைக்கு வரல நான் சொல்லுவேன், ஆமென். எந்த ஒரு விஷயத்துக்கோ மகனுக்கு தெரியுதோ தெரியலையோ கர்த்தர் நேர்த்தியா நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். பேச வேண்டிய இடத்துல பேச, யாரை ஏற்படுத்த வேண்டுமோ அவங்களை ஏற்படுத்த கர்த்தர் உதவி செய்ய. காரணம் என்ன தெரியுமா, அவங்க யார் கையில ஒப்படைத்து கொண்டு போனாங்கன்னா தேவன் கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. தேவன் தான் சாட்சி என்பதை ஒப்படைச்சிருப்பாங்க. மனுஷனுக்கும் தேவனுக்கு இடையில ஏற்பட்ட இந்த உடன்படிக்கை கர்த்தர் இன்றைக்கு வரை நிறைவேற்றுகிறார். காலங்கள் மாறினாலும் தேவன் மாறாதவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல மேல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்காக நிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காக ஓடுகிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், மனுஷனே எத்து வந்தாலும் 1000-10,000 பேர் நமக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் நமக்கு சாட்சி சொல்வார் என்றால் எந்த சக்தி நமக்கு எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம் செய்கிற தவறுகள்னால தேவன் சமூகத்தில் நம்ம நடுநின்று நியாயம் செய்வதற்கு தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது வரும். ஆமென். ஆபிரகாம் சாராளுக்கு இடையில ஒரு ஆகார் இடையில வந்தா. ஆகார் இடையில வர வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் சொல்றாரு, நானே உனக்கு வாக்குத்தத்தம் சந்ததி என்ன செய்வேன், தருவேன். ஆனா இந்த சாராளுக்கு பொறுத்து இருக்க முடியல. வேதத்துல வாசிக்கிறோம், அவள் என்ன செய்தா தெரியுமா, ஒரு வேலைக்காரியா இருந்த அந்த ஆகாரை கொண்டு ஆபிரகாம் கையில கொடுத்த உடனே ஆபிரகாம் மூலம் அவளுக்கு ஒரு சன்னதியை என்ன செய்தார், கர்த்தர் உருவாக்கினார். ஆமென்.
உருவாக்குன உடனே இந்த ஆகார் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய நாச்சியாரே அவள் என்ன செய்தாலாம்? அற்பமா எண்ணினாள். ஆமென். தப்பு யார் மேல? தப்பு யார் மேல? ஆமென். பெண் புத்தி, பெண் புத்தின்பாங்க. ஐயோ கொடுத்துட்டேனே, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சே, நிம்மதியை கெடுத்துட்டேனே, சமாதானம் போயிட்டே என்று புலம்புனது யார் தெரியுமா? இந்த சாராள். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். உமது மேல் சுமரும். இப்ப யார் மேல போடுறா? தப்பு செய்தது யாரு? இப்படிதான் நிறைய தவறுகள் யார் செய்யறா தெரியுமா? ஆமே, மனுஷங்க தான் செய்வாங்க. செய்துட்டு நம்ம யாருமே இல்ல அப்படி கை கழுவுகிற ஒரு அனுபவம். ஆமென். வேதம் சொல்லுது, இந்த அநியாயம் உம்மேல் வந்து சுமாரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். அவள் அற்பமாக எண்ணுகிறாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது சொல்லுங்க, நம்ம செய்த தப்புனால யாராவது நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னா, நீங்க ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, நீங்களே நடு நின்று நியாயம் செய்வீராக. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கும் கைவிடாத தேவன், இனிமேலும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் தேவ சமூகத்துல ஆண்டவரே என்னால முடியாதப்பா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தரே நமக்கு நடு நின்று நியாயம் செய்வார், நமக்கு சாட்சியா நிற்பார். ஆமென். ஒரு நாள் நம்மளை வெக்கப்பட தேவன் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்ம செய்கிற காரியங்களை எல்லாம் அறிகிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம் கூட இருந்து வழி நடத்துகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பேச முடியாத இடத்துல தேவன் நமக்காக பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் சமூகத்துல நம்ம வாயே திறக்க முடியாத இடத்துல நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கைகளை தட்டி சொல்லுங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவர் பேசினா எந்த சத்துரு முன்னால நிற்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனம் எனக்கு நல்லா பிடிக்கும். தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள், இப்படி ஒரு வசனம் நீங்க படிச்சிருக்கீங்களா? தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள். எழும்பினாலே, ஆமென், நமக்காக யுத்தம் பண்ண எழும்பிட்டாலே நமக்காக யுத்தம் நடந்து கொண்டு இருக்கோம். ஆமென். எந்த சத்துரு நமக்கு முன்னால நிற்க முடியாது. தேவன் நம்ம இடத்துல பிரியமா இருந்தால் சத்துருக்கள் நம்ம மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, எத்தனை பேர் பொறாமையில வரலாம், எத்தனை பேர் நமக்கு எதிராக சாட்சி போடலாம், ஆனா கர்த்தர் நமக்காக நின்றா தைரியமா. இன்னைக்கு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த 23 வருஷத்துலயும் எத்தனையோ எதிர்த்து வந்த சோதனைகள் ஒன்று கூட கர்த்தர் பலிக்க அனுமதிக்கல. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? தேவனே சாட்சி. அவர் நடு நின்று நியாயம் செய்தார். ஆமென். ஒரு வசனம் கூட நீங்க வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் அதோட 11வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது எய்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நான் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கு அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு தள்ளப்பட்ட மனுஷனுக்கு முன்பாக தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, கர்த்தரே நடு நின்று நியாயம் செய்வாராக. ஹல்லேலூயா.
இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட கத்த சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நியாயம் செய்கிறவர் நமக்கு நடுவில் நிற்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் நிற்கிறார், தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் நிற்கிறார். யாரெல்லாம் தேவனுக்கு நடுவில் நிற்கிற ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்க தோல்வி அடைஞ்சு போன சரித்திரமே இல்லை. சொல்லுங்க, இன்னையிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, தேவன் எனக்கு சாட்சி. பார், யாரும் இல்லை எனக்கு சாட்சி சொல்ல, ஆனா தேவன் நமக்கு சாட்சியா நிற்பாருண்டா. எல்லா சூழ்நிலையிலும் ஜெயத்தை தர என் தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடலாமா? ஆண்டவர் சமூகத்தில் சொல்வோம், ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னோடு கூட நீங்க பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நியாயத்துக்காக காத்திருக்கிற ஒரு கூட்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். யாரும் ஆமென். முடிந்தா இருந்த இடத்துல நம்ம எல்லாம் எழும்பி நின்றா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரும் எழும்பலாமா? எல்லாரும் எழும்பி சில நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஆண்டவர் நோக்கி பார்த்து யாரும் கண்ணு திறந்து பார்க்காதீங்க. ஆமென். நியாயம் கிடைக்கும் வரையிலும், நியாயத்துக்கு பதில் கிடைக்கும் வரையிலும் நீங்க கர்த்தருக்காக காத்திருங்க. அவர் நமக்காக நின்று நியாயம் செய்கிறவர். ஆமென். எல்லாரும் எல்லாரும் யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பலப்படுத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் தள்ளிவிடலாம், ஆனா தேவன் நம்ம தள்ளிவிடவே மாட்டார். ஆமென். நமக்காக பரிந்து பேசுகிறவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வியோடு நீங்க இந்த இடத்துல இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரே நமக்காக பரிந்து பேசுவார். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, என்னோடு கூட நீ கிரியை செய்யுங்கப்பா. அம்மா, மனுஷன் இருக்காங்களோ இல்லையோ, மனுஷன் எங்களை புரிந்து கொள்றாங்களோ இல்லையோ, ஆனா தேவன் எங்களை புரிந்து கொள்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்க சத்தம் போதாது, நல்ல சத்தமா நீங்க உண்மையா ஜெபிப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் அன்றைக்கு அந்த கற்குவியல்ல இறங்கி வந்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்காக நியாயம் செய்ய இறங்கி வந்த அதே தேவன் இன்றைக்கு நமக்காகவும் இறங்கி வருகிறார். ஆமென். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவுல சொன்னான். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, உங்க கஷ்டத்தை எல்லாம் தேவ சமூகத்துல சொல்லுங்க, தேவ சந்நிதியில சொல்லுங்க, அவருடைய பாதத்துல சொல்லுங்க. அவருடைய எல்லா நிலைமை நீங்க சொல்லி பாருங்க. அவங்க கஷ்டத்தை அறிகிற தேவன் அவர் ஒருவர் தான். மனுஷன்கிட்ட நீங்க சொன்னா அது புரியவே புரியாது. மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவேன்னு நம்ம வாழ்க்கையில நிதானித்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவங்க நம்மளை வேதனைப்படுத்த தான் செய்வாங்க, காயப்படுத்த தான் செய்வாங்க, நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஆமென். இல்லாததை கூட சொல்லுவாங்க, போய் குற்றச்சாட்டு கூட சொல்லுவாங்க, பேசாததை கூட நமக்கு சொல்லுவாங்க. ஆமென். எப்படி இதுல இருந்து நான் தப்பித்துக் கொள்ளணும் என்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்க இந்த இடத்துல இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென். மனுஷன் எல்லாம் நமக்கு எதிராக வந்தாலும், குடும்பமே நமக்கு எதிராக வந்தாலும், ஆமென், நம்ம ஆஸ்வதிக்கப்பட காரணமா இருந்தவர்களே நமக்கு எதிராக வந்தாலும் கர்த்தரே நமக்கு சாட்சி என்று சொல்லுகிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இன்றைக்கு பரிந்து பேசுகிற சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிற நல்ல கையில தட்டி ஆமென் சொல்லலாமா? நல்ல நல்ல எவ்வளவு உற்சாகமா கையில தட்ட முடியுமோ அவ்வளவு உற்சாகமா ஆவில நிரம்பி யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஒரு முக்கியமான நேரம். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமுள்ளது. ஆமென். 20 வருஷம் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கப்பட்ட யாக்கோபுக்கு லாபான் மூலம் தான் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த போதோ, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க கர்த்தர் சித்தம் கொண்ட போதோ, அவன் அந்த இடத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்த போது லாபானால பொறுத்து கொள்ள முடியல. ஆனாலும் யாக்கோபை கொண்டு தேவ திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு கர்த்தர் கடந்து வர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த சர்வ வல்லமுள்ள தேவன். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, என்றைக்கு நீங்க அடிமைத்தனத்தில் இருக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். என்றைக்கு அடிமைத்தனம் இல்ல, என்னைக்கு சிறையிருப்பு அல்ல. ஆமென். மனுஷன் கையில அடிமைத்தனமா இருக்க தேவன் அனுமதிக்க மாட்டார்.
நல்ல 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 ஆவில நிரம்பி அந்நிய பாஷையோட ஆமென் துதிக்கிற பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள். அவரை நம்புகிற பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒராதாலா ரபர துரபரப ஷந்தலரியானா மரபா ரிகபர துரமௌஷதரதரா. இந்த கால ஆராதனையில பங்கெடுத்த நீங்க பாக்கியம் பெற்றவர்கள். சொல்லுங்க, தேவன் எனக்கு இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் எனக்காக சாட்சியிட இருக்கிறார். தேவன் நியாயம் செய்கிறவர் இருக்கிறார். யதார்த்தமாய் நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா. ஒரு முறை கூட ஆனந்த களிப்புள்ள ஆனந்த களிப்புள்ள உதடுகளா புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் அடைகின்றேன். அறுசுவை உணவு திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ். உங்க சத்தம் போதாது, எல்லாம் சேர்ந்து ஆனந்த களிப்புள்ள ஆமென் போற்றி. மேலானதும் அன்பு மேலானது உயிரினும் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுமா. மேலானது உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த கொஞ்சம் நல்ல மேல கையை தட்டி உற்சாகமா ஆவில நிரம்பி சொல்லுவோமாண்டோ கருத்துல ஒப்பு கொடுத்தவர்களாய். ஆனந்த உதடுகளா தேவனே நீரன் தேவன். தேவனே நீரன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே தேடுவேன் மகிமை வாஞ்சிக்கிறேன்.
பலத்தோடு சொல்லுமா உதடுகளா. ஆமென். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஒரு நிமிஷம். இன்னைக்கு மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உடன்படிக்கை பண்ணி எத்தனையோ தவறுகள் நடந்து கொண்டு, ஆனா தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்போம். ஞானஸ்தானத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ணியிருப்போம். ரட்சிக்கப்பட்ட காலத்துல நம்ம உடன்படிக்கை பண்ணியிருப்போம். ஆமென். தேவனே நீங்க தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். இப்படி நம்ம ஆண்டு சமூகத்துல உடன்படிக்கை பண்ணியிருப்போம். ஒருவேளை நம்ம தவறி இருக்கலாம், ஆனா இதுவரையிலும் ஆண்டவர் நம்ம தவற விடல. ஆமென். உண்மையாகவே எனக்காக அவர் சாட்சியா இருக்கிறார். இன்னும் நான் சாட்சியா அவரை தான் முன்னிறுத்த விரும்புறேன்னு சொல்றவங்க 2 கையை உயர்த்தி ஆண்டு சமூகத்துல அர்ப்பணத்தோடு சொல்லுங்க, எனக்கு நீங்க தான் சாட்சி ஆண்டவரே. இங்க யாரும் இல்ல. ஏன்னா ஒருவேளை நம்ம மறைந்து போகலாம், தனிமையாக விடப்படுற சூழ்நிலை வரலாம், யாருமே நமக்காக பரிந்து பேசுவதற்கு இல்லாமல் போகலாம், நம்முடைய சூழ்நிலையே புரிந்து கொள்ள முடியாத நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு போகலாம். ஆனால் தேவன் நமக்காக யுத்தம் அணுகிறவர், தேவனே நமக்காக பேசுகிறவர், தேவனே நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், சத்துடைய திட்டங்களை அழித்து சாம்பலாக்குறவர், போய் குற்றச்சாட்டுக்கு இல்லாமக்கிறவர், நம்மளுக்காக நியாயம் செய்கிறவர், சத்துடைய எல்லா திட்டங்களும் அழிக்கப்பட்டு போவதற்காக நல்ல விசுவாசிக்கிற மாத்திர கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்துல கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. யாரும் மௌனமா இருக்க கூடாது. ஆவியானவரே நீர் என்னை பலப்படுத்துங்க. நல்ல உற்சாகமா எவ்வளவு பலன் இருக்குதோ அவ்வளவு பலனோட ஆமா இதை விட பாக்கி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்கிறவர், கர்த்தர் தான் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நல்ல ஜீவனோட ஆமென். இன்றைக்காக நமக்காக பரிந்து பேசுகிறவர், இன்றைக்கு நமக்காக ஜீவன் தருகிறவர், நமக்காக எல்லா இடத்திலும் வந்து நிற்கிற ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தர். தொடர்ந்து நீர் வழி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவரே மக்கு நன்றி. எல்லார் வாயை திறந்து சொல்லாமா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.